எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. அப்பா, மீண்டும் ஒரு விசையாக குடும்பமாக சபையோராய் கர்த்தர் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த மாபெரும் தயவிற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்குள்ளாக அநேக வியாகுலங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீங்க ராஜா. எங்களை கரம் பிடித்து கூட்டி வந்திருக்கிற தயவிற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களில் அநேகர் கர்த்தாவே இந்த ஆலயத்திற்கு வர முடியாமல் போயிருக்கிற சூழ்நிலை உண்டு தகப்பனே. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி, காரியங்களை எல்லாம் மாற்றி கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்துருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை தொழுதுகொள்ள உம்மை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருள்வீராக ராஜா. ஏதோ ஒரு பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக இல்லாமல் கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை உண்மையாய் துதிக்க உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைப்பட்டிருக்கிறதான தடைகளை நீக்கி துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொருவராக கர்த்தாவே நீர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் கர்த்தாவே முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் தடையாய் இருக்கிற இந்த வார்த்தையை கர்த்தாவே எங்களுக்குள்ளாக விழாதபடிக்கு தடையாய் நிற்கிற ஆண்டவரே, அந்த வசனங்களை பொறுக்கி போட நினைக்கிற எல்லா பிசாசானுடைய கிரியைகளை ஆண்டவரே சபையோராய் நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, வசனங்களை கர்த்தாவே நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம், சுதந்திரிக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தை வசனம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்வதாக தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பாடுகிற பாடல்களை தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக ராஜா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா கோணனானவைகள் நேராகட்டும் கர்த்தாவே. பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. சங்கீதத்திலே தேவ செய்தியிலே கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒருவரும் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு கர்த்தாவே ஒரு பூரண ஆசீர்வாதத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. இந்த ஆராதனையை கடந்து கொள்ள முடியாதபடிக்கு தூரத்திலிருந்து தானே காண்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஒருவேளை கட்டிலில் இருக்கலாம், படுக்கையில் இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏந்தி செபிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளில் உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே சுகத்தை நீர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வரும் நாட்களிலே சாட்சி பகர கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. விசேஷமாக சிறுவர் ஆராதனையில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் கர்த்தாவே வசனத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல கர்த்தாவே அவர்களுடைய வசனத்திலே கர்த்தாவே வளர கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியோட ஆளுகையும் ஆண்டவரே பிதாவானவருடைய சத்தமும் எங்கள் மத்தியில் தொனிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம அப்படியே எழுந்து நின்று சபையின் முறைமையின்படி சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 118. சங்கீதம் 118 சபையின் முறையின்படியே வாசிப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிப்போம். சங்கீதம் 118 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிப்போம். கடைசி வசனத்தை மறுபடியுமாய் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடினால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலிகளை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. இந்த 118வது சங்கீதம் 8வது 9வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம்? மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனத்திலே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக மனிதரை நாடி போகிறோம் இல்லையா? ஒரு அவசரமான சூழ்நிலையிலும் சரி மனிதரை நாடுறோம். மனிதர்கிட்ட கிடைக்கல அப்படின்னா பெரிய அதிகாரிகளை தேடுறோம். என்னைக்காவது கர்த்தரை நம்ம பற்றி பிடிச்சிருக்கோமா? போன வாரம் கூட கேட்டோம், நான் தான் தேவனை நம்பி இருக்கிறோமா? பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையில் பாடுவோம், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். ஹல்லேலூயா. இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். பாராட்டி காப்பவரா என்னை தாங்கி பூரணவா இன்பமும் தேக்கம் ஊட்டுகிறார், இன்னும் நீங்கா இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். தேவாவி வல்லமையும் புண்ணியநாத தங்குவிட்டார், விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன்,
மா மனிதரை குறித்து பேசுறாரு. மறைந்து உதவிய ஒரு மா மனிதர். Well, hidden helper. This morning I am going to talk about a hidden helper. மறைந்து உதவிய ஒரு மாமனிதர். சரியா? இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் அது. எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எகிப்தை விட்டு வெளியே வந்து கானானை நோக்கி போகும்போது ஒரு சத்துருவை சந்திக்கிறார்கள். எதிர்பாராத ஒரு சத்துரு. சரியா? வேதம் கூறுகிறது அவர்கள் யார் என்றால் அமலேக்கியர். அமலேக்கியரை முதலாவது அவர் சந்திக்கிறார்கள். இவங்களுக்கு வந்து இந்த அமலேக்கியர் என்று சொல்லப்படுறவங்க யாருன்னா நாடோடிகளாக திரிகிறதான ஒரு கூட்ட மக்கள். நாடோடிகளாக திரிகிற ஒரு மக்கள். இவர்கள் இஸ்ரவேலருக்கு எப்பொழுதுமே ஒரு முள்ளாக, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையாக அல்லது அவர்களுக்கு உபத்திரம் பொருட்களாக காணப்பட்டார்கள். இந்த முதல் தாக்குதல் அமெரிக்கர் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் ஒன்றும் செய்யலாம், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு தங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். வலியை வந்து இதுக்கு வந்திருக்கான், சண்டைக்கு வந்திருக்கான். இதான் அமெரிக்கருடைய ஒரு மெத்தட். அவன் யுத்தம் பண்ணுவதற்கு காரணமே வேண்டாம், திடீர்னு வந்து சண்டை போடும். சிலர் பார்த்துக்கிறீங்களா, நம்மகிட்ட வந்து திடீர்னு வந்து மோதுவாங்க. ரோட்டில் போகிற நாய் மற்றவனெல்லாம் பார்த்து விரட்டாது, நம்மளை மட்டும் பார்த்து என்ன பண்ணோம், திடீர்னு விரட்டோம். இல்லை, திடீர்னு சண்டைக்கு காரணமே இருக்காது. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு நமக்கே தெரியாது, நம்மளை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யாருடைய ஆவின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆவி? அமலேக்கருடைய ஆவி. அமலேக்கருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கான். சும்மா போனவன வம்புக்கு ஊர்வம்ப எடுக்கிறது. இப்படி அவர்கள் சண்டையிட ஆயுதமாய் வரும்போது ஒரு கூட்ட மக்கள், சண்டைனா என்னன்னு ரொம்ப தெரியாது. They didn't have an organized army yet. அவங்களுக்கு ஒரு போர் செய்யறதுக்கு எப்படி, போர் வீரர்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் ஒன்றும் தெரியாது. அடிமையாக இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? வேலை வேலைக்கு சோறு கிடைச்சா போதும், அவன் பேச முடியாது, எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து சண்டை போட முடியாது, இல்லை உரிமைக்காக குரல் கொடுக்க முடியாது. அதான் அடிமையின் வாழ்க்கை. அப்படிதான் 400 வருஷம் இருந்துட்டாங்க. பட் ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க. இந்த புது சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு பட்சத்துல இருந்து ஒரு வாக்குறுதியை தரார். என்ன வாக்குறுதியை தரான்னு பார்த்தீங்கன்னா, நான் அமலேக்கிற பூமி எங்கும் கீழே ஏதாவது பிடிக்க நான் என்ன பண்ணுவேன், அவங்களை வந்து நிக்கிறவங்க பண்ணுவேன், அவங்க அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தருகிறார். பிற்காலத்தில் அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். அமலேக்கியர் வந்து லேவியர்களை இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இந்த இஸ்ரவேலருடைய பிரயாணத்திலே மோசே குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். சரியா? ஆரோனை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்து பிற்காலத்திலே வரக்கூடிய தலைவனாகிய யோசுவாவை குறித்தும் நாம் இங்கு பார்க்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர்கள். இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே நாம் காணக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இன்னொரு நபரும் ஒருவர் உண்டு. இந்த இதில் வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் என்னன்னா ஊர். ஆள் பெயர் என்னது? ஊர். இந்த மனிதர் எங்கே இருந்து வருகிறார் என்று நமக்கு தெரியாது. அவர் எங்கே போய் மறைந்து விட்டார் என்று நமக்கு தெரியாது. ஊர் பேர் அவருக்கு, ஊருடைய ஊர் பேர் நமக்கு தெரியாது. சரியா?
ஒரு பெரிய வேலையை அவர் செய்தார். அதன் பிறகு அவர் மறைந்து விடுகிறார். அதிகமாக நாம் அவரை குறித்து பார்ப்பதில்லை. மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம், யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம், ஆரோனை குறித்து பார்க்கிறோம். இவரெல்லாம் பெரியவர்கள் என்று நான் சொன்னேன். இவர்களெல்லாம் விசுவாச வீரர்கள் என்று நாம் விசுவாச பட்டியலில் கூட நம்ம மோசேயை குறித்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் நாம் பல தலைவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு பின்பாக இருந்து உதவிய ஆரோனும் ஊரும், இந்த யுத்தத்தில் பின்பாக நின்று உதவிய, ஜெயத்துக்கு உதவிய ஆரோனும் ஊரும், அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. சரியா? மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய கைகள் தாழ்த்தப்பட்ட போது அமிலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டம் வந்தது, மோசையால் தன்னுடைய கரத்தை உயர்த்த முடியவில்லை. சரியா? காலையிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பெரிய கல்லை கொண்டு வருகிறார்கள். அந்த கல் யார் உட்கார்ற மாதிரி சைஸில் இருக்கணும். மோசை எவ்வளோ பெரிய சைஸோ அட்லீஸ்ட் அந்த சைஸை அவர் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கல் இருக்கணும். அந்த கல்லை கொண்டு வந்து அவருக்கு போட்டு அவர் உட்கார வைக்கிறாங்க. அதோடு கூட 2 பேர் 2 பக்கத்தில் நின்று என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்றும் செய்யலை. மோசையுடைய கையை என்ன பண்ணாங்க, இவங்க தாங்கி பிடிச்சாங்க. மோசையுடைய கையை தாங்கி பிடிச்சாங்க. கீழே ஒரு கூட்ட மக்கள் யுத்தம் செய்கிறார்கள். யாருடைய தலைமையில்? யோசுவாவுடைய தலைமையில் யுத்தம் செய்கிறார்கள். இங்கே ஆரோனும் ஊரும் 2 பக்கத்தில் நின்று கொண்டு மோசையினுடைய கையை தாங்கி பிடிக்கிறார்கள். சரியா? இந்த முழு தேசமும் வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் இவங்க 2 பேரும் கட்டாயம் அவசியம். ஏன்னா இவங்க தூக்கி பிடிக்காட்டி மோசை கை தானாகவே துவண்டு கீழே வந்துடும். இவங்க மோசையினுடைய கையை தூக்கி பிடிச்சிருக்கிறதுனால தேவ மக்களுக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை தேவன் கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. ஆமென். இந்த காலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு, எந்த ஊர், இந்த கையை பிடிச்சதான ஊர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு அவருக்கு என்ன பண்ணோன்னா அஞ்சலி செலுத்துகிறோன்றாங்க பாருங்கள். அது மாதிரி நம்ம கூட அவரை நினைக்கணும். இன்றைக்கி காலையில் நம்ம அதை தான் செய்ய போகிறோம். அவர் முன்னுக்கு வந்து நான் என்னை காண்பிக்கணும்னு என்றைக்குமே அந்த ஊர் முன்னால் வரல, ஊர் பின்னாலே தான் இருந்தார். சரியா? அவர் முன்னால் இருக்கிறவங்கள தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். ஆமென். பல நேரத்தில் ஊரை போல, இந்த தேவ மனிதனாகிய ஊரை போல இருக்கிறவர்கள் அவர்கள் வெளியே தெரிய மாட்டார்கள். அவர்கள் பாராட்டுகளையும் நன்றி அறிதல்களையும் பெறுவதில்லை. அவங்க தன்னுடைய வேலையை செய்வாங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்வாங்க. ஆனால் அவங்க மிக முக்கியமானவர்கள். அல்லேலூயா. ஆமாம். அவங்களுக்கு வேண்டியதான அந்த பாராட்டோ அல்லது அந்த வேண்டியதான அந்த கௌரவமோ அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அவங்க தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நிச்சயம் செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எதற்கென்று அழைத்தாரோ அந்த வேலையை நாம் செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சிலரை தேவன் முன்னணியிலே, ஃப்ரண்ட் லைனில் நிற்கணும்னு எதிர்பார்க்குறாரு. சிலர் ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்பாக நின்று செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் நம்மில் அநேகரை ஆண்டவர் பின்பாக இருந்து முன்பாக இருக்கிறவர்களை தாங்கி பிடிப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். அப்போ இந்த ஊரை போன்ற மக்கள், சரியா, தேவனுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஊரை போன்ற மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமானவர்கள். ஏன் அவர்கள் முக்கியமானவர்கள் என்றால் அவர்கள் ஈடு இணையற்றவர்கள். சரியா? ஊரை போன்ற இருக்கின்ற தெய்வ மக்கள் ஈடு இணையற்றவர்கள். மோசையால் கையை உயர்த்த முடியல. மோசே கையை உயர்த்தாமல் இருப்பான்னா அமிலேக்கியர் ஜெயம் கொள்வார்கள். ஆரோனும் ஊரும் 2 பக்கத்தில் நின்று அவர்கள் கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள். எதுவரைக்கும் அவர்கள் கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள் என்றால் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். ஆமென்.
ஆமாம், அப்பப்போ இவங்களுக்கும் கை வலிக்குதுன்னு விட்டாங்கன்னா அவ்வளோதான், பூட்ட கேஸ் தான் எல்லாம். ஆனால் எது வரைக்கும் ஜெயம் வேண்டுமோ அது வரைக்கும் அவர்கள் அந்த யுத்தத்தில் நின்று மோசேயினுடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள். இந்த சின்ன வேலை தான் அவங்க செஞ்சாங்க. அது ரொம்ப முக்கியமான வேலை மாதிரி நம்ம யாருக்குமே அது தெரியாது. அதில் என்னங்க பெரிய வேலை, அப்படி நின்றுங்கன்னா அவர் கையை என்ன பண்ணோம், அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் பிடிச்சி பாருங்களேன். கையை வேணால் ஒரு சின்ன கல்லை தான் வச்சுன்னு லைட்டாக ஒரு சின்ன கல்லை ஒரு செங்கல்லை வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சி பாருங்கள், அது எவ்வளோங்க அவ்வளோ பெரிய வேலையான்னு நமக்கு தெரியும். It seems to be a very ordinary and menial job. ஒன்றும் இல்லை, அதில் என்னங்க ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. ஆனால் இந்த வேலை சாதாரண வேலையல்ல, கஷ்டமான வேலை. மோசேக்கு பலன் இல்லை தன்னுடைய கையை தூக்கி பிடிப்பதற்கு. யோசுவா அங்கே யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த யுத்தத்தில் உண்மையான வீரர்கள் யார் தெரியுமா? இந்த ஆரோனும் ஊரும் தான். இவங்க இங்கே சப்போர்ட் பண்ணாட்டி கீழே ஜெயம் கிடைக்காது. இவங்க மலை உச்சியில் இருக்கிறாங்க, அங்கேருந்து பார்க்குறாங்க. இவர்கள் கை, மோசையினுடைய கை உயர்த்தப்படாத பட்சத்தில் கீழே இஸ்ரவேல் மக்கள் மடிகிறார்கள். பிரியமானவர்களே, சபையில் தேவன் சிலரை மோசேவை போல, ஆரோனை போல, யோசுவாவை போல வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்படிப்பட்ட மக்கள் பாராட்டுகளை பெறுகிறார்கள், எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் தெரிகிறார்கள். ஊழியத்தில் அவர் தெரியுமா? தெரியுங்க. நியூட்டன் தெரியுங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணார், அப்பப்போ வந்து பிரசங்கம் பண்ணுவார், அவர் தெரியும். இப்போ பாஸ்டர் கேட்டார், திருச்சியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. யாருடைய அம்மா? மெரினா அம்மா. நியூட்டன் பாஸ்டர் தெரியும், சார்ல்ஸ் பாஸ்டர் தெரியும், வின்ஸ்டன் பிரதரை தெரியும். அந்த மெரினா அம்மா ஒருத்தங்க இருக்காங்களே திருச்சியில், அவங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்களா? ஜெபிக்கிறாங்களாம். அவங்கள தெரியுமானா அவங்கள தெரியறதுக்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை, புதுசாக வந்தவங்களுக்கு சுத்தமாக இல்லை. இப்படிப்பட்ட அநேக நம்முடைய சபையில் உண்டு. நமக்காக ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், முன்னணியிலே நிற்கக்கூடிய, முன்னின்று ஊழியம் செய்யக்கூடிய, அநேகருக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள். வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டானது. ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு 13 வயது ஒரு சின்ன பையனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த எழுப்புதல் எப்படி, இதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டால், மதுபான கடைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்களா பட்டணத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சினிமா தேட்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஜனங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஜெபத்தில் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தில் அழுது தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதும்போது எழுதுகிறாரு, இந்த பெரிய எழுப்புதல் வேல்ஸ் தேசத்தில் உண்டாச்சு. இதுக்கு தேவன் ஒரு 13 வயது ஒரு வாலிபனை பயன்படுத்தினார். இதுதான் உலகத்துக்கு தெரியும். ஆனால் அந்த 13 வயது வாலிபன் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு பின்னால் இருந்த ஒரு பாட்டியம்மா ஜெபம் பண்ணிச்சான். அந்த பாட்டியம்மா பல வருஷமாக ஜெபம் பண்ணிச்சான், ஆண்டவரே இந்த பட்டணத்தில் எங்களுக்கு என்ன வேணும், ஒரு பெரிய உயிர் மீட்சி வேண்டும், அதுக்கு வாலிபரை எடுத்து நீர் பயன்படுத்தும் அப்படின்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ண அந்த அம்மா போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு இந்த 13 வயது சிறுவனை கர்த்தர் எடுத்து தமக்காக பயன்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாதிரி நிறைய பேர் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களே வெளியே தெரியாது. அவள் செய்கிற ஊழியம் மறைவான ஒரு ஊழியம். பாஸ்டர் சொன்னார், அஷர்ஸ் மினிஸ்ட்ரி, சரியா? அடிக்கடி சொல்லுவார், இங்கே நம்ம வரோம், வந்து பார்த்துட்டு போயிடுறோம், ஆனால் இதுக்கு பின்னால் பல ஆயத்தங்கள் இருக்கிறது. ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முன்பும் பல ஆயத்தங்கள் இருக்கிறது. ஆலய வேளையிலே, ஆராதனை வேளையிலே ஆயத்தங்கள் இருக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் பல வேலைகள், பின் தொடர் ஊழியங்கள், வேலைகள் இருக்கிறது. இதெல்லாம் யார் செய்கிறான்றது நிறைய பேருக்கு
நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. யாரோ செய்கிறாங்க, நான் வரேன் போகிறேன், அவ்வளோதான். யாரோ செய்கிறாங்க. பிரதர் தாமஸ் தெரியுமா? தெரியும். தாமஸ் உதாரணத்துக்கு சொன்னேன். தாமஸ் வர்றாரு, பாட்டு பாடுறாரு. பிரதர் சந்திரன் தெரியுமா? தெரியும், பாட்டு பாடுறாரு. ஸோ இவங்களெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பின்பாக இருந்து பிரதர் சொன்னாங்க பாருங்கள், கார் பார்க்கிங்லேருந்து நமக்கு உதவி செய்கிறவங்க இருக்காங்க. நம்முடைய செப்பல் அல்லது ஷூஸை வந்து ஷூ ரேக்கில் வைக்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறாங்க. இது ஒரு பெரிய ஊழியம். இவங்கெல்லாம் மாமனிதர்கள். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆமென். இவங்க இல்லாட்டி நம்மெல்லாம் இங்கே உள்ளே வந்து கம்ஃபர்டபுள் அப்படி என்ன பண்ண முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தவன் தான் யார்? ஊர். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சவன் தான் யார்? ஊர். சரியா? இயேசுவுக்கு கூட ஊழியம் செய்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தேன் என்று அவர் சொல்கிறாரு. பட் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு சிலர் இருந்தாங்களாம். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள். மார்க்கு 15, 40, 41. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபும், யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்களா? எதனால் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்களா? தங்கள் மறுபடியும் வாசிங்க, 40ஆம் வசனம் வாசிங்க. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்த, அல்லேலூயா, இயேசுவுக்கு பின்னால் இருந்து, இயேசுவுக்கு கூட இருந்து ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? ஊழியம் செஞ்சாங்க. முன்னுக்கு அவங்க வரதில்லை, ஆனால் பின்னால் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். பிரியமானவர்களே, சபையில் அநேகர் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்குறதுக்கு நிறைய பேர் வரும், பிரசங்கத்துக்காக ஜெபிச்சுட்டு நிறைய பேர் வருவோம். ஆண்டவரே, இதற்கான சரியான ஒரு ஆயத்தத்தை தாரும் என்று நம்மில் அநேகர் ஜெபத்தோடு கூட என்னோடு பேசும் என்று அநேகர் வாஞ்சையோடு ஜெபித்து நாம் வருவோம். ஆண்டவர் எங்களுடைய ஆயத்தத்தையும் பார்க்கிறார். அநேகருடைய ஜெபத்தினாலே நாங்கள் இங்கு நிற்கிறோம் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜெபத்தையும் அறிவார், உங்களுடைய பிரயாசங்களை அறிவார். ஆனால் ஒருவேளை எங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, எதற்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், இதுக்கு பின்டாங்க நின்று உதவுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த ஊரை போன்ற மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா, அவங்க எப்போவுமே ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பணியிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஊர் வந்து மோசேயை போன்ற ஒரு பெரிய தலைவன் அல்ல, சரியா? யோசுவாவை போல ஒரு தளபதியும் அல்ல, ஆரோனை போல ஒரு ஆசாரியன் அல்ல, அந்த யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்த போர் வீரர்களை போன்றவனும் அல்ல. அவன் யாருன்னா, அவன் சாதாரண ஒரு ஊர். அவன் யார்? ஒரு சாதாரண ஊர். அந்த சாதாரண ஊர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். தேவனுடைய அந்த பணியிலே, அந்த யுத்தத்திலே தன்னை அவன் ஈடுபடுத்தி கொண்டான். அவனை குறித்து நாம் அதிகம் வாசிக்கிறதில்ல. ஒரே ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த ஊர் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனுக்கு வாசிக்கலாம். அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே சொல்கிறார், நீங்கள் ஊர்கிட்ட போங்க,
ஆரோன் கிட்ட போங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால், ஆலோசனை வேண்டுமென்றால் நீங்கள் அங்கே போங்க என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கே தான் நம்ம பார்க்குறோம், ஊரை குறித்து நம்ம பார்க்குறோம். சிலர் அந்த நாட்களிலே மரபு வழியாக சொல்லக்கூடிய சில சத்தியங்கள் இருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மீரியாமுடைய கணவர் இந்த ஊர் என்று சொல்லுகிறார்கள். அது வேதத்தில் நாம் அதை குறித்து நாம் பார்ப்பதில்லை. ஊர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானே முன் வந்து சரியா உண்மையாக அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அல்லது தாங்கி பிடிக்கிற அந்த ஊழியத்தை அவர் செய்தார். அவரால் செய்ய முடிந்த ஒரு சிறந்த வேலை எதுன்னு கேட்டால், எனக்கு சண்டை போட தெரியுமாப்பா? உனக்கு சண்டை போட தெரியாது. உனக்கு சண்டை லீட் பண்ணவாது தெரியுமா? சுத்தமாக தெரியாது. ஆசாரி ஊழியம் தான் தெரியுமா? உனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தலைவருடைய கையை தாங்கி பிடிக்க தெரியும். தட் இஸ் த ஒன்லி திங் ஐ நோ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான், அதை நான் செய்கிறேன், அதை நான் உண்மையாக செய்வேன். உண்மையாக செய்கிறதுன்னு என்னது? இப்போ சில நேரத்தில் சில பிள்ளைங்களை நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், குட்டி பிள்ளைங்களை கொஞ்சம் வேலை கொடுத்தீங்கன்னு வைங்க, தாத்தா கொஞ்சம் கால் அமுக்குமா அப்படின்னா 2 பேர் வருவாங்க, என் பேர பசங்க 2 பேர் வருவாங்க. ஒருத்தன் வந்து சொல்லுவான், வந்த உடனே, தாத்தா எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என் கையை யாராவது பிடிக்கணும் தாத்தா அப்படின்வான். எவ்வளோ நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், ரொம்ப 1 நிமிஷம் கூட ஆகாது. உடனே இன்னொன்று அதுக்கு தங்கச்சி ஒன்று இருக்கும், அது பார்த்து சொல்லும், தாத்தா எனக்கும் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது தாத்தா. வலிக்க தான் இல்லையா நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங். யோசிச்சு பாருங்கள், வந்தவங்க நல்ல நோக்கத்தோடு தான் வந்தாங்க, கீழ்ப்படிஞ்சு தான் வந்தாங்க, ஆனால் பர்பஸு டிஃபீட்டட். எதுக்காக வந்தாங்களோ அதை செய்யலை, அவங்களுக்கே வலிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், மோசேயினுடைய கையை இவன் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறான்? தாங்கி பிடிக்கிறான்னா இவனுக்கு வலி இருக்குமா இருக்காதா? பட் he was faithful. எனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயம் முக்கியமானது. ஆமென். எனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடிமைப்படக்கூடாது, அமலேக்கர் என்ன பண்ணக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. தேவ ராஜ்யம் முக்கியமானது. பிரியமானவர்களே, எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாராலும் பிரசங்கம் பண்ண முடியாது. டே 1 நான் பிரசங்கம் பண்ணுறேன். பாஸ்டருடைய அப்பா இருந்தார், எனக்கு இன்னும் அதை மறக்க முடியாது. ஒவ்வொரு முறை இந்த புல்பீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அது திடீர்னு ஞாபகம் வந்துடும். அது அப்போது ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப் தான் நமக்கு கீழே இருப்போம். வெயில் காலத்தில் பாவம் பாஸ்டர் வந்து அவரால் ஊழியம் பண்ண முடியாது, அங்கே நின்று தொப்பக்கட்டே நனைஞ்சிருவார். நாங்கள் நம்மள கீழே தானே உட்காந்துருப்போம், நாங்களாம் சின்ன பசங்க தான், அப்போ கீழே தான் உட்காந்துருப்போம். எங்களால் கீழே உட்கார்றதே எவ்வளோ கஷ்டம். அதில் நின்று பேசுகிறாருன்னா அவருக்கு தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்கும், நேராக அனல் என்ன பண்ண மேலே இருந்து அப்படியே கீழே இறக்கும். செம்பில் தண்ணி குடிப்பார், சாதாரண கப்பில் குடிக்கிற மாதிரிலாம் குடிக்க மாட்டார், செம்பில் குடிப்பார். ஏன்னா தாங்காது, வெயில் தாங்காது. அவர் ஒரு நாள் என்னை பேச சொல்லிட்டாரு. நான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பெரிய ஜாம்பாவான அப்படின்னு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேசினார். அவர் ஒரு சிறந்த செய்தியாளர். அவருக்கு முன்னால் நின்று பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்ச நாளாகவே பயமாக இருக்கும் எப்போவுமே. அன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன். பயந்து மேலேருந்து சூடு இறங்குது, அப்படியே வேர்த்து ஊற்றுது, என் பேண்ட்டு கீழெல்லாம் தண்ணி உருண்டு ஓடுது. அஞ்சு நிமிஷம் கொடுத்தாருன்னா 5 நிமிஷத்தில் முடிக்கணும், இல்லாட்டி வந்து அப்பா நிறுத்திடுன்றார் அவர். அதே மாதிரி அவரும் முடிப்பார் 5 நிமிஷத்தில். என்னென்னா அவர் 5 நிமிஷத்தில் கரெக்டாக முடிப்பார். அது ஒரு பக்கம் பயம், எங்கள் டைம் தெரியாமல் போயிடும். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சிலருக்கு, ஸ்டாப்பிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படியோ ஒரு சின்ன தாட் ஒன்று கொடுத்துட்டு நான் உட்காந்த ஒரு சங்கீதத்தை பேச சொன்னார், எனக்கு நினைவு இருக்குது. அவர் முடிஞ்ச உடனே என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். டைம் என்ன பண்ணேன், கீப்பப் பண்ணிட்டேன். அப்புறம் சப்ஜெக்டில் பேசினான்ன்றது எனக்கு ஒரு பயம்.
கூப்பிட்ட சில காரியங்களை எனக்கு தனியாக ஆலோசனை சொன்னார். பட் நான் எடுத்த என்னுடைய பிரயாசம் ஒன்றே ஒன்று தான். அவர் என்னை செய்ய சொல்லியிருக்காரு, 5 நிமிஷம் பேச சொல்லியிருக்காரு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் என்ன பண்ணணும், பேசணும். ஒரு சங்கீத தியானம். நான் பேசி முடித்த உடனே அவர் அதை கன்க்ளூட் பண்ணார். நல்ல அருமையான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அநேகர் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நான் செய்தால் போதும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். கிராசிங் த பவுண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள். எனக்கு தாங்க லிமிட்டு, என் வேலி இது தான், என் எல்லை இது தான், இதை நான் என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே தாண்டக்கூடாது. அவன் கவனமாக இருந்தான். என்கிட்ட ஒரு கத்தி கொடுங்க, என்கிட்ட ஒரு கேடகத்தை கொடுங்க, நான் கூட கொஞ்சம் என்ன பண்ணி பார்க்குறேன், கீழே இறங்கி சண்டை போட்டு பார்க்குறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்படி தூக்கிட்டு இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அங்கே போனால் கொஞ்சம் கைகள்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் மசில்ஸ்லாம் மறுபடியும் என்ன ஆகிடும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் அப்படின்னு ஹீ டின் ரன் அவே. அவன் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை விட்டுட்டு அவன் போல கர்த்தர் கொடுத்த அந்த வேலையிலே அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அடுத்ததாக, நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. நம்மால் செய்யக்கூடியதை நம்ம செய்யணும். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மார்க் 14:8, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவர் ஒருபோதும் நம்மால் இயலாததை செய்ய சொல்லுகிறவர் அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், நம்மால் இயலாததை செய்ய சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் நம்மால் என்ன முடியுமோ அதான் கேட்குறார். தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். அநேக நேரத்தில் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம். நான் கூட அவர் மாதிரி மாறிட்டா அப்படின்வோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேனோ அதே மாதிரி நீ இரு. உனக்கு நான் கொடுத்ததை நீ செய், உன்னை நம்பி நான் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்தை நீ நிறைவேற்று என்று கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேலை மிக பரந்தது. அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலை மிக பெரியது. அதில் தேவன் நீங்களும் நானும் இணைய வேண்டும், அந்த பணியிலே நாம் இணைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். பெரிய ராஜா தாவீது, அவனுக்கு அவனுடைய பெருமை, அவனுடைய பெயர், அவனுடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவிற்று. இஸ்ரவேல் தேசம் என்பது தாவீதுடைய நாட்களிலே அது விரிவடைந்தது, ராஜ்யம் விரிவடைந்தது. மிக அருமையான ஒரு மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவனுக்கு இருந்த ஒரு ஆசை என்ன தெரியுமா? 84ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனத்தில் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அவனுக்கு இருந்த ஒரு ஆசை என்னென்னா, ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படி. எனக்கு பேர் புகழெலாம் இருக்குது, நான் என்ன வேணால் செய்யலாம், எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் ஒரு காவல்காரனா, ஒரு செக்யூரிட்டி கார்டு போல் நான் ஆண்டவருடைய வாசலில் இருந்தால் போதும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, நிறைய பாடகரை அவன் ஏற்படுத்தினான். தேவனை துதித்து பாடுவதற்கு பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க அங்கே ஆண்டவருடைய ஆலயத்தில். அவங்க முன்னிலையில் இருப்பாங்க, வாத்தியங்களை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, முன்னிலையில் இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு என்ன ஆசைன்னா, நான் சும்மா ஒரு வாசற்படியில், உலகத்துக்கு நான் ராஜா தான், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு சின்ன செக்யூரிட்டி கார்டு மாதிரி நான் இருந்தால் போதும். பிரியமானவர்களே, எதை செய்தாலும் நாம் அதை கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். எந்த வேலையை செஞ்சாலும் அது முக்கியமானது, இது முக்கியமற்றது என்று நாம் எதையும் நினைத்து விடக்கூடாது. நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தர் அதை அறிவார். அல்லேலூயா. என்னால் எல்லாமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தான் தெரியும் நம்முடைய எஃபிஷியன்சி என்ன, என்னால் எது முடியும், என்னால் எது முடியாதுன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முடியும். ஆனால் நம்மால் முடிஞ்ச எல்லாத்தையும் நம் கட்டாய தேவனுக்காக செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவருடைய பணி எப்படி செய்யணும்? வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறாலும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருக வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளில் நாம் பெருகும்படி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன வேலை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையிலே நாம் பெருக வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய வளர்ச்சி, ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியம் மறைவான காரியம், ஊரை போன்று மறைவான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே பெருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவது சொன்னேன், ஊரை போன்ற மக்கள் ஈடு இணையற்றவர்கள் என்று சொன்னேன். ரெண்டாவது, ஊரை போன்று இருக்கிற மக்கள் எப்பொழுதும் ஈடுபாடு கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னேன். மூன்றாவதாக, ஊரை போன்று இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெரும்பாலும் மறைந்து செயல்படுகிறவர்கள். பெரும்பாலும் மறைந்து செயல்படுகிறவர்கள். பிரியமானவர்களே, இவர் மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்ளாதவர். கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தெரிய மாட்டார். அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் தெரிவாரான்னு பார்த்தா ஊர் அங்கே இல்லை. சரியா? ஜனங்க யாரை பார்ப்பாங்க? மோசையை பார்ப்பாங்க, ஆரோனை பார்ப்பாங்க, யோசுவாவை பார்ப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேங்க. யுத்தம் முடியுது, ஜெயம் பெறுகிறார்கள், ஜாஷுவா வராரு, யோசுவா வராரு. அவர் தான் வந்து அந்த யுத்தத்தை நடத்துகிறவர். அப்படியே அவர் திரும்பி வரும்போது ஜாஷுவா அப்புன்னுலாம் சத்தம் போட்டிருப்பாங்க. நீ வந்து ஜெயிச்சிட்டப்பா, நீ ஜெயிச்சிட்ட, இதே மாதிரி நீ என்ன பண்ண, பல வெற்றிகளை என்ன பண்ண நீ அப்படின்னு வந்து ஒரு பாராட்டு இருக்கும். அப்புறம் தலைவர் மோசையை போவார். மோசையை போகும்போது எல்லாரும் பார்த்து, பரவாயில்ல ஐயா, நாங்கள் ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம், நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவரை பார்த்து எல்லாரும் வந்து நன்றி சொல்லியிருப்பாங்க. ஆரோன் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆசாரியர் இல்லையா, வாங்க எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், நன்றி செலுத்தலாம், வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு நன்றி ஸ்தோத்திர கூட்டம் ஒன்று வச்சுருப்பார். ஏன்னா கர்த்தர் நமக்கு அமலேக்கேட்ட என்ன கொடுத்துருப்பாரு, ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் பார்க்கக்கூடியது யாருன்னா, யோசுவாவை பார்ப்பாங்க, அடுத்தது மோசையை பார்ப்பாங்க, ஆரோனை பார்ப்பாங்க. இவங்க தான் ஹைலைட்டில் இருக்கிறவங்க. அவங்களுடைய பார்வையில் யார் தான் இந்த வெற்றிக்கு காரணம்? இவங்க தான், இந்த 3 பேர் தான். ஆனால் கவனிச்சு பாருங்க, இவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் கையை விட்டுட்டாரு அப்படின்னா, யாருடைய கையை? மோசே கையை இவர் விட்டார் அப்படின்னா இவங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, களைப்பாக போகிறாரு, உள்ளே போகிறாரு, ஒரு பாராட்டு கிடையாது, ஒருத்தர் இவர் யாருன்னே தெரியாது. சரியா? ஆனால் இவரை தேவன் பார்த்தார். ஊரை யார் பார்த்தது? ஆண்டவர் பார்த்தார். களைப்போட தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே வர இவரை பார்த்து பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. மோசையை பாராட்டுற ஒரு கூட்டம் இருக்குது, யோசுவாவை பாராட்டுற ஒரு கூட்டம் இருக்குது, ஆரோனை பாராட்டுற ஒரு கூட்டம். எல்லாம் தே ஆர் நோன் பீப்புள், ஃபெமிலியர் பீப்புள், ப்ராமினன்ட் பீப்புள், எல்லாம் தெரிஞ்சவங்க, பரிச்சயமானவங்க, முன்னால் நிற்கக்கூடியவங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் வரான். இவனை பார்த்து பரலோகம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இவனை குறித்து பரலோகம் ஒரு சாட்சி சொல்லியிருக்கோம் ஐயா. ஆமென். அநேகர் இன்றைக்கு நம்முடைய சபையிலும் ஊரை போன்ற மக்கள் இருக்கிறார்கள். கூட்டத்தில் அவங்க யார் என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய பங்களிப்பு என்னன்றது அநேகருக்கு தெரியாது. ஆனால் அவங்க காணப்படாவிட்டாலும் சரியா, அவர்கள் முக்கியமானவர்கள். Even though they are invisible, they are indispensable. அவங்க இல்லாமல் முடியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவங்கள நம்ம பார்க்க முடியாது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க இல்லாட்டி கஷ்டம். நம்முடைய சபையிலும் அப்படி அநேகர் இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. ஊரை போல இருந்தால் கஷ்டம். ஊரை போல இருந்தால் கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டால், நம்ம செய்கிறதுக்கு நமக்கு பாராட்டே கிடைக்காது. நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு பாராட்டும் கிடைக்காது. யாரும் நம்மளை நன்றி சொல்ல மாட்டாங்க. நம்ம உழைக்கிறோம், கை வலிக்க உழைச்சான் அவன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருடைய கையை பிடிக்கணும்? மோசே கையை பிடிக்கணும். இவனுக்கு தான் வலி வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பயலாவது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி, இந்த யுத்தத்துக்கான நமக்கு வரைபடமே என்னன்னு கேட்டால், மோசே கை என்ன பண்ணியிருக்கணும்? மேலே இருக்கணும். அது உயர்ந்திருந்தால் தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். பாவம் அந்த வயசான மனுஷன், அவரால் என்ன பண்ண முடியல, கையை தூக்க முடியல. நீங்கள் 2 பேர் நின்று தூக்கி விட்டீங்க பாருங்கள், உங்களை நாங்கள் மறக்கவே முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட ஒரு பையன் என்ன பண்ணல. யாரை பார்த்து சொல்ல? ஊரை பார்த்து சொல்ல. ஊரை மறந்துட்டானுங்க எல்லாம். பெரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது அநேக நேரத்தில் ஜனங்கள் நம்மை பாராட்டாமல் இருக்கலாம். அப்படி பாராட்டாத நேரத்தில் தான் நம்ம எதுக்காக செய்கிறோம், அது உண்மையில் ஆண்டவருக்காக செய்கிறோமா அல்லது பாராட்ட பெறத்துக்காக நம்ம செய்கிறோமா அப்படின்ற நம்முடைய மோட்டிவ் அல்லது நம்முடைய எண்ணம் தெளிவாக வெளியே தெரியும். ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை காண்பிக்கிறார், மாயக்காரர் அப்படிங்கிறாரு. இந்த மாயக்காரர் செய்கிற 3 காரியத்தை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 16ஆம் வசனம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. மத்தேயு. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணி விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக உங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 காரியத்தை ஆண்டவர் ரகசியமாக செய்யுங்கன்றாரு. 1 தான தர்மம், அடுத்தது ஜெபம், 3வது உபவாசம். இது 3மே எப்படி இருக்கட்டும்? சீக்ரெட்டாக இருக்கட்டும், மறைவாக இருக்கட்டும்ன்றாரு. சென்னையில் ஒரு சபையில் நான் பேச அழைக்கப்பட்டேன். நான் போனால் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரம்மு, அந்த ட்ரம்முக்கு மேலே ஒரு பிரியாணி டெக்ஸாக வச்சுருக்குறாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை எல்லாம் முடிச்சு வரும்போது எல்லாருக்கும் ஏதாவது கொடுப்பாங்க போல் இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு நினச்சேன். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தினது என்னன்னு கேட்டால், அன்னதானம் அப்படின்னு ஒரு பேனர் ஒன்று கட்டி வச்சாங்க. இத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சர்ச்சில். சரி, அன்றைக்கி நான் ஒரு பிரசங்கியார் அந்த சர்ச்சில். நான் அப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா வித்தியாசமாக இருக்குது, சர்ச்சில்னா எல்லாது மாதிரி மீட்டிங் வருவாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் போவாங்க. போகிற நேரத்தில் சில சபையில் பார்ப்பேன், சாப்பாடு கொடுப்பாங்க, பொட்டலம் கொடுப்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு போவாங்க சிலர். இவங்க என்னடா அன்னதானம்னு போட்டு வச்சுருக்கிறாங்களேன்னு பார்த்தா சிலர் சாப்பிட்றாங்க. அதை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தூரத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, அதை கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறார். எதெல்லாம் எடுக்கிறாருன்னு கேட்டால், இந்த பிரியாணி டெக்ஸா, சாப்பிட வர்றவங்க, அப்புறம் மேலே வச்சுருக்கிற அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. இயேசுநாதர் சொல்கிறாரு, கரெக்டாக இப்படி தப்பாக இப்படி செய்யாதீங்கன்றார் ஆண்டவர். தப்பாக இப்படி என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அன்னதானம் பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. ஆனால் ஊர்லலாம் போய் என்ன பண்ணாதீங்க, 4 பேர் தெரியணும்னு சொல்லிவிட்டு அதை போடாதீங்க. அது பொதுவாக பார்த்தோன்னா நம்ம இப்போ வருது எலெக்ஷன் வரப்போது பாருங்கள், நிறைய இடத்துல நமக்கு நிறையா கிடைக்கும். யாராவது சொல்கிறாரு கிடச்சிச்சுன்றாரு, பாருங்கள். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக போஸ்டர் அடித்து நாங்கள் இதெல்லாம் தரோம் வாங்கிக்கோங்கன்றாங்க. பட் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாம் அதை மறைவாக செய்ய வேண்டும். நம்முடைய உபவாசம் மறைவாக இருக்க வேண்டும், இல்லை நம்முடைய ஈகை மறைவாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் மறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஊரை போன்ற மக்கள் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது,
they don't get recognition. தூக்கி பிடிச்சாதான் ஜெயம். தூக்கி பிடிச்சவனை யாரும் பார்க்க மாட்டாங்க. எதை பார்ப்பாங்க? ஜெயத்தை பார்ப்பாங்க. அந்த ஜெயத்துக்கு இப்போ அங்கேருந்து நடத்தினவர் பாருங்க, யார்? கத்தியோட உள்ள கூட்டின்னு போகிற பாருங்க, உள்ள யார்? யோசுவா, த லீடர், த வாரியர். அவரை பார்ப்பாங்க. யுத்த வீரனாகிய யோசுவாவை பார்ப்பார்கள். ஆனால் மறைந்திருந்து செயல்படுத்திய ஊரை மறந்து விடுவார்கள். பாராட்டு இவருக்கு வரல, கடைசி வரைக்கும் வராது இவருக்கு. இவருடைய தியாகம் எப்படிப்பட்டதுன்னா, நேரத்தை அவர் தியாகம் பண்ணியிருக்கிறார், தன்னுடைய பலனை அவர் தியாகமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜெயம் கிடைத்த பிறகு யுத்தத்தை முன்னின்று நடத்தின யோசுவாவுக்கு மதிப்பு கிடைச்சது. ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் பாருங்களேன், ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் கூட, ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறோம். அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் ரிவார்டு கொடுக்குறாரு. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். தீர்க்கதரிசின்னு ஒருத்தனை ஏற்றுக்கிட்டா அதுக்கேற்ற ரிவார்டு, சீஷன் என்னும் நாமத்தில் ஏற்றுக்கிறவனுக்கு அதுக்கேற்ற ரிவார்டு, பிரதிபலன் தேவன் தருகிறவர். பிரியமானவர்களே, ஊர் போன்ற மக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் அவங்க செய்கிற பணி என்பது மிக முக்கியமான ஒரு பணி. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும் என்பதனால உங்களில் அநேகர் என்னவாகாது இருப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது, போதகராகாது இருப்பீர்களாக. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அதிகமாக முன்னின்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு, அதிகமாக கர்த்தருடைய காரியங்களிலே முனைப்பாய் இருந்து தன்னை காண்பிக்கிறவர்களுக்கு அதிகமான தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நம்ம சொல்லக்கூடாது, ஐயா எனக்கு அந்த வேலையெல்லாம் வேணாங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகிறாரு, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. சிலரை தேவன் முன்னணியிலே நிற்க வைக்கிறார், சிலரை தேவன் பின்னாக இருந்து பின்னணியில் இருந்து முன்னிலை நிற்கக்கூடியவர்களை ஊக்கப்படுத்த, அவளை வழிநடத்த, அவர்களை பலப்படுத்த, அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை தாங்க தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய ஊழியத்தில் அதிகமாய் என்னை நின்று உற்சாகப்படுத்துகிற அநேகரில் ஒருவர் நம்முடைய போதகர். அதை முகஸ்துதிக்காக சொல்லவில்லை. பல நேரத்தில் நான் எதை செய்தால் சிறப்பாக இருக்கும், எதை செய்திருக்கக்கூடாது என்று சில ஆலோசனைகளை எனக்கு தனிமையில் சொல்லுவார். இப்படி பின்னாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவ மக்கள் நமக்கு அவசியம். உங்களை வழிநடத்துவதற்கு யாராகிலும் இருக்கிறார்களா? நீங்கள் செய்கிறதை இதை இப்படி செய்வீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் என்று உங்களை வழிநடத்துவர்கள் யாராகிலும் உண்டா? ரெண்டாவது, நான் ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போகும்போதும் எனக்கு 100 மார்க்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் தேரும் அப்படின்றத தேவன் போடணும். அடுத்தது என் ஒய்ஃப் போடுவாங்க எனக்கு. நீங்கள்லாம் கேட்டு போவீங்க. என் மனைவி என்னை பார்த்து கேட்பாங்க. நீங்கள் கேட்டு போயிடுவீங்க, அவங்க என்ன கேட்பாங்க. 2 காரியம் கேட்பாங்க. ஒன்று, எது புரியலையோ அதை கேட்பாங்க. ரெண்டாவது, ஏன் இன்றைக்கி போட்டு இப்படி அறுத்துட்டீங்கன்னு கேட்பாங்க. ரெண்டும் நியாயமான கேள்விதான். ரெண்டுத்துக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். someone who is behind me. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் நினைக்கு வருது. ஒரு தேவ மனுஷன்
வில்லியம் பூத் என்று சொல்லப்படுகிறவர், நீங்கள் நிறைய பேர் அறிஞ்சிருப்பீங்க. சால்வேஷன் ஆர்மி அதனுடைய ஃபவுண்டர். அவர் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு பெரிய பாஸ்டராக இருந்திருக்கிறார். அவருக்கு திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரா, நீ வந்து லண்டனில் இருக்கிற தெருவில் போய் பிரசங்கம் பண்ணு, இனிமேல் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு நீ இவாஞ்சலிஸ்ட்டாக போய் தெருவில் பிரசங்கம் பண்ணுன்னு. அவர் போய் சொன்னார், அவங்களுடைய சர்ச் போர்டில் சொன்னார், லீடர்ஸ் எல்லாம் பார்த்து, பிஷப் ஐயா, எனக்கு நான் வெளியே போய் தெருவில் பேச போகிறேன், இந்த சர்ச்சில் நின்று பேசுனது போதும், ஆண்டவர் சொல்கிறார் நீ தெருவில் பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பிஷப் சொல்கிறார், அப்பா உன்ன மாதிரி ஒரு ஆள் அந்த சர்ச்சுக்கு தேவை, எல்லோரும் வந்து பெரிய காங்கிரிகேஷன், அது நீ நல்லா படித்த மனுஷன், நீ தான் அந்த காங்கிரிகேஷனுக்கு சரியான ஆள் அப்படின்னாரோ. உடனே ஒரு ரெசிக்னேஷன் எழுதிட்டாரா, நான் விட்டு போகிறேன் அப்படின்னு. அந்த கூட்டத்தில் அவருடைய துணைவியாரும் உட்காந்துருந்தாங்களாம் பின்னாடி. உடனே ஒரு ரெசிக்னேஷன் பேப்பரை கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அந்த அம்மா இறங்கி வந்தாங்களாம். இறங்கி வந்து வா போகலாம் அப்படின்னு இவரை கூப்பிட்டு போனாங்களாம். கூப்பிட்டு போய், இன்னையிலேருந்து நமக்கு இந்த சர்ச்சு கிடையாது, இந்த சர்ச்சை விட்டுட்டு நம்ம எங்கே போக போகிறோம், தெரு பிரசங்கத்துக்கு போக போகிறோம், லண்டனில் இருக்கிற தெரு பிரசங்கத்துக்கு போகிறோம் வா அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சுதான், என் மனைவி எனக்கு எவ்வளோ பின்னால் இருந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து நம்மை தாங்கக்கூடிய உதவக்கூடிய மக்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஊர் இருக்கிறான். அடுத்ததாக ஊர் எப்படிப்பட்டவன், ஊரை போன்ற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவங்க எப்போவுமே முதலீடு செய்கிறவர்கள். முதலீடு செஞ்சால் என்ன இருக்கும், அதில் பலன் இருக்கும். முதலீடு செஞ்சால் என்ன இருக்கும், பலன் இருக்கும். இவர் மோசேயுடைய கையை தாங்கி பிடிச்சார். தாங்கி பிடிச்சா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, யாத்திராகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 31:2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை போதையா பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து. பெசலேயேல் யாருடைய பேரன், ஊருடைய பேரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன் முதலீடு பண்ணான். யாரு? ஊர் ஒரு முதலீடு பண்ணான். என்ன முதலீடுன்னு கேட்டால், மறைவான முதலீடு. ஆமேன். ஆமாம், எ சீக்ரெட் ஹிடன் இன்வெஸ்ட்மெண்ட். அவன் பண்ணது யாருக்கும் தெரியாது. என்னங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணால், எவ்வளோ பணத்தை போட்டான், அதை நான் பேசலை. இவன் உழைச்சான். அவனுடைய உழைப்பு அது ஒரு மூலதனமாக அதை முதலீடு செய்தான் ஆண்டவருடைய பணியில், ஆண்டவருடைய ராஜ்யத்தில். ஆண்டவர் என்ன பண்ணார், யாரும் இவனை பார்க்கல. ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துட்டு, ஆசரிப்பு கூடாரம், நான் வந்து தங்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒருத்தன் கட்டணும் மோசே அப்படின்னு யாரை பார்க்கலான்னு அப்படி தேடி பார்த்தா, அவர் கண்ணுக்கு யார் தான் பட்டது? பெசலேயேல் அவருடைய கண்ணுக்கு பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெசலேயேல் வந்து யாரை பார்த்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இவன் வந்து தாத்தாவை பார்த்துருப்பான். தாத்தா வந்து சண்டை போட்டு இவங்கெல்லாம் ஜெயம் பெற்று எல்லாம் பாட்டெலாம் பாடிட்டு சந்தோஷமாக ஒரே ஆரவாரமாக இருக்கும்போது தாத்தா தனியாக வர்றாரு. வந்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே போகிறாரு. என்ன தாத்தா இவ்வளோ டயர்டாக இருக்கிறீங்க இன்றைக்கி அப்படின்னா, தாத்தா சம்பவத்தை சொல்லியிருப்பார். ஏன்ப்பா மகனே, நான் இன்னைக்கு காலையில் போனால் நம்ம தலைவர் மோசே இருக்கார் இல்லையா, அவருடைய கை வந்து அப்பப்போ கீழே வந்துடுச்சு. கீழே வந்தால் பார்த்தா எல்லோரும் தோற்று போகிறாங்க. ஐயோ, கையை தூக்கி பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், நேராக போனேன், மோசேக்கிட்ட போனேன். அவர் கையை எப்படியா நம்ம தூக்கி பிடிக்கலான்னு போனேன். ஆனால் அவரால் நிற்க கூட முடியல. அதனால் என்ன பண்ணேன், நானும் ஆரோனும் என்ன பண்ணோம், ஒரு பெரிய கல்லை உருட்டிட்டு வந்தோம். அந்த கல்லை உருட்டிட்டு வந்து நம்ம தலைவர் என்ன பண்ணோம், அதில் லீடர் மோசேஸை வந்து அதில் உட்கார வச்சாலும் அவர் உட்காந்துட்டு கை தூக்குறாரு, அவரால் முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நானும் வந்து ஆரோனும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று கையை பிடிச்சோம். சரி ஜெயிச்சிருவாங்கன்னு எட்டி பார்க்குறோம். மலை மேலேருந்து பார்த்தா இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. சாயங்காலம் வரைக்கும் அந்த யுத்தம் நடந்ததுப்பா. சாயங்காலம் வரைக்கும் அவருடைய கையை என் 2 கையாலும் மாறி நான் என்ன பண்ணிகிட்டே இருந்தேன், தாங்கி பிடிச்சிட்டு இருந்தேன். சாயங்காலம் ஆச்சு, ஜெயம் கிடச்சிருச்சு, அப்பாடா அப்படின்னு நான் கையை விட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நான் வரேன், நான் தூங்க போகிறேன், எனக்கு களைப்பு இருக்குது. இதான் இந்த சின்ன பையன் பேரன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பெசலேயேல் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கள் தாத்தா இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாரா, இவ்வளோ பெரிய உழைப்பாளியாக இருந்தார். ஆனால் அவர் யாரும் என்ன பண்ணல, அவரை ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டலையே, இவர் செஞ்ச வேலை யாருக்குமே தெரியலையே. ஆனால் பிரியமானவர்களே, அவன் செய்த காரியம் மறைவாக இருந்தாலும் பெசலேயேலை கர்த்தர் எழுப்பினார்.
பெசலேல் மூலமாக கர்த்தர் உலகமெங்கும் காணக்கூடியதான ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி தேவன் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை பெசலேல் மூலமாக தேவன் ஏற்படுத்தி செய்வதற்கு அவர் அவனை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆண்டவருடைய வேலையில் முக்கியமான பொறுப்பை வைக்க விரும்புகிறீங்களா அல்லது மறைவான பொறுப்பை வைக்க விரும்புகிறீங்களா? கர்த்தர் சிலரை முக்கியமான பொறுப்புகளில் வைக்கிறார், எல்லாரும் காணக்கூடிய நிலையில் வைக்கிறார். அவருடைய ஊழியம் எல்லாருக்கும் முன்பாக பிரபலமாக காணப்படும். ஆனால் அநேகரை தேவன் மறைந்து செயல்படுகிறவர்களாக வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு பயனுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். சில நேரத்தில் எனக்கு அல்லது நமக்கு பாராட்டு கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? விட்டுட்டு போயிடலாம். என்னை யாருமே மதிக்கலை, இல்லை என்னை யாரும் பாராட்டலை, நான் பிரயோஜனம் இல்லை போல அப்படின்னு பல நேரத்தில் நம்ம நினைப்போம். நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், மேபி இந்த செய்தி எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம். மனசில் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு போயிடலான் இருக்கிறேன், நான் இந்த வேலையெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாதுப்பா, யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த செய்தியை வச்சுருக்கிறாரு. வேண்டாம். கர்த்தர் உங்களை நியமித்த மறைவான அந்த ஊழியத்தில் தொடர்ந்து நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை அறிவார். தேவன் உங்களை பாராட்டுகிறார். பிசாசு அப்பப்போ சொல்லுவான், விட்டுருப்பா, வேணாம், இதெல்லாம் முக்கியமானதல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு. இல்லை, நீங்கள் யோசிக்கிறீங்களா, நான் வந்து பிரயோஜனமற்றவள், எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வாத்தியம் வாசிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டி கூட உங்களுக்கு ஜெபிக்க தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டி கூட இந்த நாற்காலியை நீங்களும் நானும் போடுறது நமக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாட்டி கூட ஒரு தொடப்பத்தை வச்சு என்ன பண்ண தெரியும்? பெருக்க தெரியும். ஒன்றுமே தெரியாட்டி கூட வர்ற வண்டிங்களை இப்படி நிற்க வைங்க, இங்கே நிற்க வைங்க, இங்கே நிற்க வைங்க. இதெல்லாம் ஊழியம்தான். சில நேரத்தில் சிலரை பார்த்துருக்குறேன், சாப்பாடு போட மாட்டாங்க. சிலர் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சிலர் சாப்பிட்ட இலை என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் என்ன முடியாது, வேறு யாரோ எடுக்க வைங்க. எல்லாமே ஊழியம்தான், எல்லாமே ஊழியம்தான். யாருக்கு இந்த ஊழியத்தை தேவன் தருகிறார் அப்படின்னா, நான் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே, நான் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே, ஐ எம் வில்லிங் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பயன்படுத்துவார். மேபி நீங்கள் செய்கிற ஊழியம் வெளியே எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும். உங்கள் சந்ததியிலிருந்து தேவன் ஒருவரை எழும்ப பண்ணுவார். உங்களுடைய சந்ததியிலிருந்து எழும்பக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பரசியமாக செய்யக்கூடிய நிலையிலே தேவனால் உயர்த்தப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு மிக பிடிச்சமான ஒரு வேத பகுதி. இங்கிலீஷில் பார்த்தா HHH, ஹிடன் ஹெல்ப்பர், ஹூர் த ஹிடன் ஹெல்ப்பர். அதை பார்த்தேன், குறித்து வச்சா அப்படி ஒன்று அப்படி போயிட்டே இருந்துச்சு. தயவுசெய்து அருமையாவுள்ளே இதை குறித்து கொள்ளலாம். எல்லாரும் யோசுவா கிடையாது, எல்லாரும் மோசி கிடையாது, எல்லாரும் ஆரோன் கிடையாது, ஆனால் எல்லாரும் ஊராக இருக்கலாம், எல்லாரும் ஊராக இருக்கலாம். மேன் நம்பர் 1 went without the invitation of Moses. மோசே அழைக்கலை. மோசே கூப்பிடலாமா? ஊர் வரியாப்பா, எனக்கு உதவி செய்றியா? கூப்பிடல. He responded without an invitation, uninvited. இரண்டாவது பார்க்கும்பொழுது he went all the way to the top of the mountain. நிறைய பேர் வருவாங்க, பாதி வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. எதுன்னா மலையின் உச்சிக்கு. மோசே மலை உச்சிக்கு போனான்னா இவங்களும் மலை உச்சிக்கு போனாங்க, ஆல் த வே. அது மாத்திரமல்ல, கவனித்தான். என்ன கவனித்தான்னா, திடீர்னு ஜெயிக்கிறாங்க, திடீர்னு தோக்குறாங்க. ஏன் ஜெயிக்கிறாங்க, ஏன் தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு மோசே சொல்லலை. இவன் பார்த்தான், மோசே கை தூக்குனா ஜெயிக்கிறாங்க, மோசே கை கீழே. சிலெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே பாஸ்டர். ஐயா, சிலதெல்லாம் எப்படி பார்த்து, அதான் ஊர். அப்சர்வன்ட் பர்சன், கவனித்தான். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவது பார்க்கும்போது கையை பிடித்தானே. மோசி கேட்கல, எனக்கு கை கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா, வலிக்குதுப்பா, கொஞ்சம் பிடிக்கிறியான்னு கேட்கல.
அந்த ஒரு உதவியும் கேட்காமலே செய்தான். கேட்காமலே மலைக்கு போனான், கேட்காமலே உதவி செய்கிறான். 5வது பார்க்கும் பொழுது அவனுடைய அந்த முக்கியத்துவத்தை அறிந்தான். என்ன முக்கியத்துவம் அறிந்தான்னா, மோசே உட்காரும்படியான கல் கொஞ்சம் பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா? பெருசாக இருக்கணும். அந்த கல்லுக்கிட்ட மோசே கொண்டு போகிறது ஈஸியா, கல்லை மோசைக்கிட்ட கொண்டு போகிறது ஈஸியா? மோசே கல்லுக்கிட்ட கொண்டு போகிறது தான் ஈஸியான வசனத்தை வாசிக்கிறோம். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கல்லை உருட்டிட்டு போனாங்க. ஆரோன் மோசையை காட்டில் 3 வயசு பெரியவன், ஊரும் பெரியவன் தாத்தா. ஆனால் இந்த கை தூக்குற ஊழியம் எவ்வளோ பெரிய முக்கிய ஊழியன்னு அறிந்து கல்லை கொண்டாந்தாங்க. ஆமென். ஊழியத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவனாய் இருந்தான். 6வது பார்க்கும்பொழுது அவன் சண்டையை பார்க்காம மோசையை பார்த்தான். பொதுவாக எல்லாருக்கும் எதை பார்க்க ஆசை? சண்டையை பார்க்க ஆசை. ஆனால் இங்கே பார்க்கும்போது அப்பப்போ கை அப்படி கீழே போகுது. கீழே போகும்போது அவன் கவனித்து அவன் கையை பிடித்தான். நிறைய பேர் சண்டையை பார்க்கறது நிறைய பேர் இருக்காங்கம்மா, மோசையை கவனிக்க நிறைய பேர் இல்லை. 7வது பார்க்கும்பொழுது அவன் பகுதியை அவன் செய்தான். என் பக்கத்து என் சைடு இருக்க கையை என்ன பண்ண போகிறேன் நான்? அதான் வாசிக்கிறோம். ஊர் ஒரு பக்கம் 6. என்னுடைய சைடை நான் செஞ்சால் போதும்ப்பா. அவன் சைடை அவன் செஞ்சான். 8வது பார்க்கும் பொழுது இங்கிலீஷில் வாசிக்கிற அந்த வார்த்தை, சாயங்காலம் வரைக்கும் மோசே கை இப்படி இருந்துச்சான், ஸ்டெடியாக இருந்துச்சான். மோசே கை ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா ஊர் ஸ்டெடியான ஆள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி போட்டு டமால் டிமில் செய்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸ்டெடியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டெடியாக இருந்துச்சுமா அவன் கை. ஸ்டெடியாக இருந்தால் அங்கே ஸ்டெடியாக ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அங்கே ஸ்டெடியாக ஜெயம் கிடைக்கணும்னா இந்த கை ஸ்டெடியாக இருக்கணும். இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் ஸ்டெடியாக இருக்கணும். இங்கே ஸ்டெடியாக அவன் செய்தான் பார்க்கிறோம். 9வது பார்க்கும் பொழுது நான் பார்த்தோம், பெசலியேல் அப்போ தான் அடுத்த அதிகாரத்தில் வேலை செய்கிறான். அப்போனா பெசலியேல் அப்படி செய்கிறான்னா இவன் வயசான தாத்தாவாக இருந்தாலும் செய்தான். வயது சென்ற நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு உதவி வேலையை அவன் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் 10 பார்த்தீங்கன்னா, சண்டை ஆக்சுவலி யோசுவா தான் செய்கிறது. யோசுவா தானே. மோசே யோசுவாக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு சப்போர்ட். சிலவங்களாம் மெயின் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவன் மெயின் சப்போர்ட் கூட கிடையாது. மோசே கை தூக்குற வேலை தான். மோசே கை தூக்குனா அங்கே யோசுவா தான் சண்டை போடுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, he supported the one who supported. ஓ ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படிப்பட்ட சப்போர்ட்டில் தான் அன்றைக்கு ஜெயம் வந்தது. இன்றைக்கி அப்படிப்பட்ட சப்போர்ட்டில் தான் இந்த ஊழியமாக நடக்குதுமா. நிறைய பேர் இதை நிறைய ஊர்கள் இங்கே உண்டு. ஆனால் அருமையாக உள்ள நம்ம எல்லாருமே ஊராக மாறணும். இதில் எனக்கு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? யோசுவாவுடைய சண்டைக்கு மோசே ஆகிய தலைவன் தான் சப்போர்ட் ரோல். ஹல்லேலூயா. அவன் சப்போர்ட் தான்மா. ஸோ எவ்ரி ஒன் கேன் பி ஊர். எல்லாரும் மோசேவாக இருக்க முடியாது. மோசே கூட ஒரு சப்போர்ட் ஊழியத்தை அங்கே செய்கிறதே பார்க்கிறோம். அருமையாவுள்ள இன்றைக்கு அப்படி செய்யலாமா? காரணம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் அருமையாவுள்ள அது ஜெயிக்க வேண்டும். சத்துரு தோற்கடிக்கப்பட வேண்டும். கண்ணு முடிச்சு ஜெபிக்கலாமா? கண்ணு முடிச்சு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. a supporting ministry, ஒரு உதவி ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொறுப்புள்ள ஊழியம், மலை உச்சி வரைக்கும் போகிற ஊழியம், சாயங்காலம் வரைக்கும் செய்கிற ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. கரத்தை தாங்குகிற ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நான் சொன்னேன்ல, இப்படிப்பட்ட ஊழியம், இப்படிப்பட்ட சப்போர்ட் இல்லாதனால நான் பார்த்தேம்மா, கேரளாவில் 4 ஏக்கரில் ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் இருக்குது. 2-3 பில்டிங் இருக்குது. அங்கே போய் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து எல்லாம் ஆஃபீஸில் எல்லாம் மேஜை கீஜை கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குது. எல்லாம் தூசி படிஞ்சு இருக்குது. ஐயா, என்னன்னா சப்போர்ட்டில் ஆள் இல்லையேப்பா, சப்போர்ட்டுக்கு உதவி இல்லையே. ஒரு தரிசனத்தில் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பில்டிங்லாம் கட்டுறது என்னென்னமோ செலவு பண்ணியிருப்பாங்களே. என்னாச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்? இல்லைங்க, ஒரு உதவி இல்லை, உதவி சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே இன்றைக்கு ரொம்ப முக்கியமா. ஏன்னா கடைசி நாட்களில் வந்துட்டோம்ல, ரொம்ப சுயநலம் வந்துடுச்சு, ரொம்ப செல்ஃபிஷாக போயிட்டோம். இல்லைம்மா, we need to be supportive. நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாமா? நிச்சயமாக ஊர்
அருமையாவுள்ளே அவன் ஊரியை வளர்த்துருப்பான், பெசலேல் வளர்த்துருக்கான். ஆகையால் அருமையாவுள்ளே இப்படிப்பட்ட சப்போர்ட் ஊழியத்தை தொடர்ந்து அவள் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உயர்த்துகிறார். நம்முடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அருமையாவுள்ளே. ஹல்லேலூயா. எந்த ஊழியம் இதுவரைக்கும் அருமையாவுள்ளே வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அநேக ஊர்கள் கர்த்தர் எழுப்பினார். அவ்வப்பொழுது கர்த்தர் எழுப்பினார். அநேக உதவிக்காரரை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே இன்றைக்கு அதை மறந்து விட வேண்டாம். இயேசுக்கு கூட பார்த்தீங்கன்னா உதவிக்காரர் இருந்தாங்க. கலிலேயாலேருந்து கூடவே வந்தாங்க, கூடவே வந்து உதவி செய்தார்கள். அருமையாவுள்ளே நம்ம இயேசுடைய ஊழியத்தை தான் சக்ஸஸ் பார்க்குறோம் இல்லைம்மா, நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. நிறைய ஸ்திரீகள் உதவி செய்தார்கள், நிறைய ஸ்திரீகள் உதவி செஞ்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இயேசு நிறைய பேர் போஷித்தார்மா. இந்த ஸ்திரீகள்லாம் இயேசுவை போஷித்த மக்கள். இது எழுதப்படலான்னா அருமையாவுள்ளே இது நிச்சயமாக வசனம் குறிப்பிடுகிறது. கலிலேயாந்து கூடவே வந்தாங்கம்மா, கூடவே வந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசுடைய ஊழியத்தை சொல்கிறோமே. do you know that lot of people supported Jesus? பவுலுடைய ஊழியத்தை பார்க்கிறோம், நிறைய பேர் உதவி செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஐயா இந்த ஊரில் பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். 4 பேர் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுமா. அருமையாவுள்ளே இன்றைக்கு தயவுசெய்து இன்றைக்கி ஃபேஸ்புக் ஊழியம் நடக்குது, தயவுசெய்து அங்கே போக வேண்டாம். நம்முடைய சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளை அறிய வேண்டிய அந்த ஸ்டைலுக்கு போகவே வேண்டாம். கடைசி வரைக்கும் இன்றைக்கி தான் ஊரை பற்றி பேசுகிறோம், கேள்விப்படுகிறோம். அருமையாவுள்ளே கடைசி வரைக்கும் பரலோகம் பார்த்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாய் பரலோகம் பலன் அளிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரதபோ வாசிப்புக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் இந்த வேளையிலே பேசின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த ஊரை போன்று கர்த்தாவே இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவரே அதை தாங்கி பிடிக்க கர்த்தர் எங்கள் ஊருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை ஆண்டவரே எங்களுடைய பலத்தால் கர்த்தர் தாங்கி பிடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு பின் சென்று ஊழியம் செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களால் இயன்ற காரியத்தை ஆண்டவரே உமக்காக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே இதை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே ஆண்டவரே மனிதனுடைய பார்வைக்கு இல்லாமல் எந்த ஒரு அங்கீகாரத்தையும் நாடாமல் கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே இயன்ற காரியங்களை நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நிரப்புங்க. ஆண்டவரே இன்னும் ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சை உள்ள மக்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அவர்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய மறைவான ஊழியம் எங்களுக்கு ஒரு வெளிப்படையான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.